வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் பணத்தை மிச்சப்படுத்துவதும் ஆப்ரலாட் தமிழ் சேனல். இன்னைக்கு ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. பூ மார்க்கெட்டில் மல்லிகைப்பூட விலை கொஞ்சம் அதிகம்தான். கனகாம்பரம், முல்லை, சாமந்தி, ரோஜா பூக்களோட விலைகளுமே கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. இன்னைக்கு கடைசி வெள்ளிக்கிழமைங்கிறதுனால பூக்களோட விலைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இன்னைக்கு நீங்கள் வியாபாரத்துக்கோ, அலங்காரத்துக்கோ, பூஜைக்கோ, சாமிக்கோ பூக்கள் வாங்க வர்றீங்கன்னா செலவு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பட்ஜெட் அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு மல்லிகைப்பூ 1 கிலோ 600 ரூபாய், கனகாம்பரம் 1 கிலோ 900 ரூபாய் வரைக்கும் விற்பனை ஆகுது. பிச்சிப்பூ 1 கிலோ 550 ரூபாய், முல்லைப்பூ 1 கிலோ 500 ரூபாய், ஜாதி மல்லி 1 கிலோ 450 ரூபாய், பிரிச்சிப்பூ 1 கிலோ 350 ரூபாய், கக்கட்டான் பூ 1 கிலோ 300 ரூபாய், ரோஜா மொட்டு 1 கிலோ 300 ரூபாய், அரளிப்பூ சிவப்பு 1 கிலோ 250 ரூபாய், அரளிப்பூ மஞ்சள் 1 கிலோ 250 ரூபாய், சம்மங்கிப்பூ 1 கிலோ 250 ரூபாய், செவந்திப்பூ 1 கிலோ 200 ரூபாய், நந்தியாவட்டம் பூ கிலோ 200 ரூபாய், பட்டன் ரோஸ் 1 கிலோ 200 ரூபாய், பன்னீர் ரோஜா 1 கிலோ 160 ரூபாய், நாட்டு ரோஜா 1 கிலோ 140 ரூபாய், வாடாமல்லி 1 கிலோ 120 ரூபாய், கோழிக்கொண்டை பூ கிலோ 100 ரூபாய், பெங்களூர் ரோஜா 1 கிலோ 100 ரூபாய், செம்பருத்தி பூ கிலோ 100 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. சாமந்தி பூ கிலோ 80 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. மறிக்குழுந்து ஒரு கட்டு 40 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. துளசி ஒரு கட்டு 20 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. தாமரைப்பூ ஒன்று 15 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்கு. அருகம்புல் ஒரு கட்டு 10 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்குங்க. பூக்களோட விலைகள் ஆடி மாதம் முடிய இருக்கிறதுனால குறைய கொஞ்சம் வாய்ப்பு இருக்குங்க. அடுத்த ஆவணி மாதத்துல மூர்த்த நாட்கள் வந்தால் தான் பூக்களோட விலை அதிகமாக இருக்கும். மற்ற நாட்களில் பூக்களோட விலை குறைவாக இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. இந்த நேரத்தில் கூட நீங்கள் உங்களுடைய செலவுகளை குறைக்கணும்னா வீட்டுக்கு வாங்குறவங்க மொத்த விலை கடைகளில் மொட்டுக்களை வாங்கி வீட்டில் போய் நீங்கள் கட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவுமே செலவு குறையும். 4-5 மொத்த விலை கடைகளில் விலை விசாரித்து எங்கே விலை குறைவாகவும் பூக்கள் பார்க்குறதுக்கு புதுசாகவும் இருக்கோ அந்த கடைகளில் மொத்தமாக வாங்குனீங்கன்னா உங்களுடைய செலவுகளை உங்களால் பாதியாக குறைச்சிக்கிற முடியும். இதே மாதிரி இன்னைக்கு விலை குறைவாக கிடைக்கிற காய்கறிகள் மற்றும் பழங்களோட லிஸ்ட் நம்ம சேனலில் வீடியோவாக இருக்குது. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த வீடியோக்களை பார்த்து செலவுகளை குறைச்சிக்கோங்க. நன்றி.